என்ன பிசியா ஸ்பின்னிங்கா? ஓசியா? ஆமா, நான் ஓசி தானே வாங்குறேன். ஏன்ட்ட தூண்டி கிடையாதுல. இதை வச்சு புதுசா ஒன்று ட்ரை பண்ண போறேன். அருணா, இந்த தூண்டியை வச்சு நீ மீன் பிடிச்சன்னா இன்னைக்கு வந்து உனக்கு புதுசா நான் ஒரு பெரிய தூண்டி வாங்கி தரேன். 25,000 ரூபாய்க்கு போட்டு சிமோனோ டிஷ் வாங்கி தரேன். தூண்டி ஒன்று ஆர்டர் போடுங்க. ரெடியா? கைஸ், மீன் அடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க. அண்ணா பொறுமையா சுத்துனா, நின்னு சுத்துனா. அப்படி இல்ல. இன்னும் சைஸ்டா. ஏத்திரு. ரெண்டு பேரும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். ஆமா, இந்த முருகா பிடிச்சி காட்டி முருகா. மக்களே, அவரு மீன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. நல்லா அது தண்ணியில் எந்த மாதிரி உள்ள வாழுது எப்படி என்னங்கிறத நீங்களே கொஞ்சம் பாருங்க. நான் தண்ணியில் விட்டு ஒரு வாட்டி காட்டுறேன். எப்படி போறான் பாரு செல்லக்குட்டி. போடா ஒரு ரவுண்டை போட்டு வாடா. இங்கிட்டு வாடா இங்கிட்டு வாடா. அண்ணன் இங்கிட்டு கூப்பிடாப்புல. இங்கிட்டு வாடா. அது இப்படி தான் ஆல்மோஸ்ட் தண்ணிக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். போதும்டா தம்பி, வாடா அண்ணன்ட்ட வாடா. உன்னை அடுத்து பொழக்கணுமான்னு இருக்கு. வா தூக்குடா தம்பி. முத பெட்டு வச்சு வர சொல்லுவான். ஐயா, அந்த 23,000 ரூபாய் பந்தயம் கட்டினவரே, வாங்க மீனை பிடிச்சிட்டான். வாங்க. எப்படி காசா தரீங்களா இல்ல ராடா கொடுக்குறீங்களா? எதுனாலும் எங்களுக்கு ஓகே. எது தர போறீங்க? எங்க பார்ட்னர்ஸ் 2 பேரும் நாங்க பிரிச்சுக்குவோம். நீங்க என்ன சொன்னாலும் ஓகே. அதுக்கு வந்து கம்பெனி வந்து ஏத்துக்கும். உங்களுக்கு தேவை இந்த லூரை வச்சு பிடிக்கணும், அவ்வளவுதான். இந்த ராடை பயன்படுத்தணும், இந்த ரீலை பயன்படுத்தணும், இந்த பிரைடை பயன்படுத்தணும், முக்கியமா இந்த ஃப்ராகை பயன்படுத்தணும். அதை விடலாம் முக்கியம், ஒரு ஆள் பிடிக்கணும். 2 ஆள் சொல்லலைண்ணா. ஏங்க, இந்த இடத்துல டீம் ஒர்க் தேவைப்படுச்சுங்க. இந்த மீனை ஒரு ஆளால் ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால 2 பேர் பண்ணா. இது டீம் ஒர்க் தான் முக்கியம். நொரநாட்டிலாம் என்கிட்ட பேசாதீங்க. இவன் வந்து ராடு கேஷ் பண்ணான், ஃப்ராகை கேஷ் பண்ணது இவன். ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு தான் முதல் நாள் வீசினால அவரால் தூரமாக வீச முடியல. இவன் வீசினா ஊக்கப்பு அவனுக்காச்சு, மேலே ஏற்றுனது இவர் ஏற்றுனாரு. இது எப்படிங்க மக்களை ஒரு ஆள் பிடிச்சுன்னு சொல்ல முடியும்? நானாக ஒத்துக்க முடியாது. இன்னொரு மீனை வேணால் பிடிச்சிக்கோங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு மீனை கணக்கு வச்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த மீன் ஒன்றும் பெருசு கிடையாது. நாங்கள் இன்னொரு மீனை பிடிச்சிட்டே வந்து நாங்கள் மொத்தமாகவே வாங்கிக்கிறோம். டபுள் பேமெண்ட் வாங்கிக்கலாமா? வாங்கிக்குவோம். டபுள் அமௌண்ட்டாக கொடுப்பீங்களா இல்லை எப்படி? எவ்வளோ வேணும்? 46. 56 வாங்கிக்கேன். காய் சவால் 56 வாங்கி இன்னொரு மீனை பிடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். 5 மினிட்ஸ்ல பிடிச்சிருங்க. 5 மினிட்ஸ்ல 5 மினிட்ஸ், just 2 minutes man. எல்லா வித்தையும் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒண்ணுமே தெரியாமலும் வேக மாட்டீங்க. நானும் தாடி கம்ப வச்சு சுத்திக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் கிடைக்கல மக்களே. எல்லா வித்தையும் தெரிஞ்ச நாங்களே மூடிக்கிட்டு இருக்கோம். அங்க பாருங்க அவங்கள. மீன் தான் பிடிக்கிற முள்ளையாச்சும் வந்து கழட்டுங்க. அதையாச்சும் பண்ணுங்க. சரி வாங்க, அப்புறம் சிண்டிஸ் இந்த மாதிரி அதையாச்சும் பண்ணுங்க. மக்களே, எங்க வேலை முடிஞ்சு நாங்க அடுத்த வேட்டைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டோம். அவங்க தான் இன்னும் ஒண்ணு ஏமாத்துறாங்க மக்களே. அதான் ஆளுக்கு ஒரு ராட் எடுத்துட்டு போறோம். இந்த வாட்டி போறான் மீன், இன்னொன்னு அல்றான். ரெண்டோட வரான். 40,000 ரூபாய் பில்ல போடுறான். மீன் எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? மீன் என்ன எடுத்துங்க? நான் கொண்டு போயிட்டே இருப்பேங்க. அது தண்ணிக்குள்ளயா? அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பேங்க. தம்பி, மீன் வரலன்னா காசு தர மாட்டேன்டி. மீனோட வரணும். தம்பி மீனோட வரணும் பாருங்க. அண்ணன் தம்பி பழக்கமெல்லாம் வீட்டுக்குள்ள எங்கேயா கட்டிட்டு இருக்கீங்க? ஏங்க கட்டல. அவ்வளவுதான் மக்கள். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. இன்னொரு சாம்பிள் ஒன்று. சீக்கிரம் போய் பிடிச்சிட்டு வாங்க. வா முருகா, போடு முருகா. போனா இங்கே தானே. ஐயோ மக்களே, ரொம்ப டயர்டாயிருச்சு. நம்மளால இதுக்கு மேலே முடியல. இந்த ஒரு மீனை கொண்டு போய் சாப்பிட்டு தான் நம்ம அடுத்த மீனை பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதை போய் சாப்பிட்டுட்டு அடுத்த வந்து மீன் பிடிச்சி காட்டுறேன். பார்ப்போம், வாங்க போகலாம். என்னண்ணே, என்னாச்சு? அவ்வளோதாங்க, உடம்புல சார்ஜ் இல்லை. இதை அறுத்து சார்ஜை சாரை உறிஞ்சு சார்ஜ் ஏற்றுறேன். சார்ஜ் ஏற்றிட்டு அடுத்த வம்சத்தில் இன்னொன்று வந்து போடுறேன். இப்போ பிடிப்பீங்க நம்பிக்கை இருக்குது. நான் பிடிக்க போய் தாங்க பேசுகிறேன். காலேருந்து நான் தான் பிடிச்சிருக்கேன், ஒன்றுமே பிடிக்கல. காய்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மீனை எடுத்துகிட்டு போய் நல்லா மொறுன்னு வறுத்து நம்ம சாருக்கு கொடுப்போம். சாப்பிட்டு வந்து அவர் மீன் பிடிக்கிறாரான்னு பார்க்கலாம். அதே கேப்பில் நான் ஒரு 2 பீஸை உள்ளே தள்ளிடுவேன். குடல் தனியாக ஈரல் தனியாக பிரித்து வைக்கிறீங்களா? ஓகே காய்ஸ், வாங்க மீன் வறுக்கிற இடத்துக்கு போயிடலாம். என்ன இப்போ துணி போட்டு முடிச்சிருக்கீங்க? மீன் பிடிச்சிருக்கோம். சோடு பாருங்க. இது யாரு? எங்கள் அண்ணன் ஃப்ராக்லேயே பிடிச்சிங்க. மீனை ஒரு இந்த ஃப்ராக் தான் நம்ம அண்ணன் ஃப்ராகா? இந்த ஃப்ராக் ஆர்விக்கு அதை கொண்டாடுறீங்க பிரேமில். இருங்க, என்ன ஃப்ராக்? கிஷோர்கிட்ட கேளுங்க மக்களே. எங்கள் அண்ணன் ஃப்ராக் தான், பார்த்துக்கங்க. ஐயோ, தூர போய் எடுத்து என்னடா குட்டியா பிடிச்சி எங்கடா பிடிச்சிங்களா? யார் பிடிச்சது? கிஷோர் என்ன பிடிச்சான்? நான் பிடிச்சேன். டேய், புது டிஷர்ட் போட்டு எங்க ஒன்னையும் பிடிக்காம சுத்திட்டு இருக்கிற எங்கள் அண்ணன் பிகினர் பார்க்குறியா? எத்தனை வருஷமா பிடிச்சிட்டு இருக்க? அது 2 மணி நேரம், ஒரு 8 மாசம் தாங்க. 2 மணி நேரம் ட்ரைனிங். ட்ரைனிங். அங்க 2 hours ட்ரைனிங் ஒன்லி.
புடிச்சாரா மீனுங்க சைஸ பாரு. உண்மையிலுமாண்ணா ஆட்டி அந்த மாதிரி. ஆனா உண்மையில நான் தாங்க ஊக்க பண்ணி இழுத்தேன். ஆனா அவர் போட்டு கொடுத்தாருங்க, நான் தாங்க ஊக்க பண்ணி இழுத்தேன். கைஸ் நம்ம ஒரு பெரிய மீன் பிடிச்சோம். அந்த பெரிய மீன் இங்கே இருக்குது, அதை வந்து சாப்பிட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கிஷோர் டீம் பிடிச்சாங்க. குட்டியாக இருக்குது மீன். இந்த மீனை சாப்பிட்றது பாவம் அம்மோ. அதனால இந்த மீனை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். அதுக்குள்ளே வந்து விட்டுருவோம். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளே வந்து பிடிக்கலாம். விட்டுருங்க கிஷோர் சார், இது செம்ம ஆக்டிவாக இருக்குது. ஒன்றா முடியாங்க 1 2 3. ரெண்டும் குட்டி போட்டு ஒரு வருஷத்துல 100 மீன் இருக்கணும். என்னப்பா ரெண்டும் ஜோடி சேர்ந்து ஒரு 100 மீனாக வரப்போகுது. ஆனால் ரெண்டுமே ஆம்பளை மீனை விட்டுட்டு ஜோடி சேருங்கிறான் பார்த்தியா? அங்கே போகுது நம்ம மீன். அங்கே போகுது. ஏய் ரெண்டுமே ஜோடி சேர்ந்துருச்சு. ஆமாண்டா கிஷோர், வார்த்தை பழிச்சிருச்சு. கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா 2 மீனும் ஜோடி சேர்ந்துருச்சு. இங்கே வந்துச்சு. அப்ப அந்த மீன் ஒன்று என்னன்னு கூப்பிடும்? மாமான்னு கூப்பிடும். ஆமாண்டா, ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டடா வாழ்க்கையில். வாடா தூக்குடாத. கைஸ் உங்களுக்கு அவுரி மீன் குட்டி வேணும்னா சொல்லுங்கள். கிஷோர் மாமா தருவார். கிஷோர் மாமா தருவார். மாமா எடுங்க மாமா, போவோம், பசிக்குது, மீனை போய் வருப்போம். A few minutes later. கைஸ் நம்ம அண்ணன் அர்னால்டு பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா அங்கே கட் பண்ணிருக்காங்க. அண்ணன் காட்டு ஒடுக்கா வாங்கண்ணா. மீனை காப்பாற்றிருக்காரு அண்ணன். இதோ உங்களுக்கு எப்படிண்ணா வறுக்க போகிறோம்? அதான் ரவுண்டாக வெட்டுறாங்க. ரவுண்டாக வெட்டுறாங்கன்னா எப்படி வறுக்கிறோன்னு கேட்டேன் நான் உன்கிட்ட. என்ன கல் இருக்குது? எல்லா கல்லும் இருக்குது. வறுத்தீங்கன்னா சரி. வறுத்தருவில்ல? வறுத்தரலாம். கைஸ் நம்ம பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டோம். அண்ணே என்ன பண்ண போறோம்? நம்ம இப்போ அந்த கடைக்குள்ள உட்காந்து சமைக்க போறோம். ஆமா கைஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சமைக்க போறோம். எங்க வந்திருக்கோம்னு பாருங்க. ஜீவன் ஃபிஷிங் டேக்கல்ஸ். ஜீவன் ஃபிஷிங் டேக்கல்ஸ்ல தான் இப்போ நம்ம சமைக்க போறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. உள்ள வரலாமா? வரக்குள்ள பூட்டி வச்சிருக்கீங்க. வரலாம், வாங்க உள்ள வாங்க, தாராளமா வரலாம். சமைக்கலாமா சமைக்க கூடாதா? சமைக்கிறோம், சாப்பிடுறோம். சமைக்க போறியா? ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கோம். மீன் பிடிச்சிட்டு வேற எங்கங்க சமைக்கிறது? இங்க என் கடைக்காரர் ஒத்துக்கணும் இல்லைங்க. ஏங்க வாங்க சமைக்கலாம். கடைக்குள்ள சமைச்சுக்கலாம். நீங்க வாங்க, சமைச்சு சாப்பிடுறேன் இன்னைக்கு ஃபுல்லா. மக்களே, டேக்கிள் ஷாப்புக்குள்ள போய் மீன் வறுக்க போறோம். வாங்க மக்களே, இங்க வாருங்க. எங்கேயா வச்சு சமைக்கிறது? ஆனா இப்படியே வச்சு சமைங்க. இங்க நடுவுலயா? ஆமாங்க, இங்க உட்கார்ந்து இப்படியே உட்காந்து சமைங்க. நம்ம கடை, யார் வந்து நம்மள கேக்குறா? ஓகே, நீங்க அடுப்பு செட் பண்ணுங்க. கைஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜீவன் ஃபிஷிங் டேக்கல்ஸ்ல இருக்கோம். போய் கொஞ்சம் ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்துறோம். சரி, நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க. கைஸ் நம்ம ஜீவன் ஃபிஷிங் டேக்கல்ஸோட ஓப்பனிங் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஏன்னா கடை ஓப்பன் பண்ணி 1 மாசம் தான் ஆகுது. இது வரைக்கும் ஆஃபர் கொடுக்கலாமா, அதனால இப்போ ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆனா என்ன ஆஃபர்? நீங்க கடையில எந்த பொருள் எடுத்தாலும் சரி 5% ஆஃபர் இருக்கு. அப்படியா? எந்த பொருள் எடுத்தாலும் சரி கன்ஃபார்மா ஆஃபர் இருக்கு. 5%. இந்த 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் 5% ஆஃபர் இருக்கு. ஆமா, இந்த மார்ச் ஃபுல்லா. கைஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது கண்டிப்பா நீங்க மார்ச்ல பாக்குறீங்களா ஏப்ரல்ல பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுல இருந்து கரெக்டா ஒரு 10 நாளைக்கு இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கும். 5%. நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, பிளாட்டா 5% ஆஃபர். உங்களோட பில் வேல்யூல இருந்து பிளாட்டா 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடைக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க அண்ணே, ஃபர்ஸ்ட் கடையில காட்டுங்க என்னென்ன வச்சிருக்கீங்க. என்ன ஸ்டாக்? இந்த பக்கம் ஃபுல்லா ஹவாஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கோம். நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம். ஹவாஸ் பிராண்ட்லயும் ஃப்ராக் கலெக்ஷன் வச்சிருக்கோம். ரியல் வாரியர்ல இருக்கு, அடுத்தது பிராவோல இருக்கு, அப்புறம் லோக்கல் ஃப்ராக்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா டாப் ப்ரையாரிட்டில உள்ள ரியல் வாரியர் இருக்கு, பிராவோ இருக்கு, ஜெம் இருக்கு, எல்லாமே இருக்கு மக்களே. ப்ரோகி வாரியர் இருக்கு. இருக்கக்கூடிய எல்லா ஃப்ராக் கலெக்ஷனும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப லான்ச் ஆன இங்க பாருங்க நேச்சுரல் ஃப்ராக் இருக்கு, அதுல ஜெயின் இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய டாப் ஃப்ராக் கலெக்ஷன் இங்க இருக்குது. ஆனா ஃப்ராக்லாம் என்ன ஆஃபர் இருக்கு? 10 ஃப்ராக் எடுக்கிறவங்களுக்கு சூப்பரான ஆஃபர் இருக்கு. மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அதை கண்டிப்பா கொடுப்போம். கைஸ் ஒரு சூப்பரான ஆஃபர் போகுது. இந்த கடையில நீங்க என்ன பொருள் வாங்கினாலும் பில் வேல்யூல இருந்து பாத்தீங்கன்னா 5% ஆஃபர் தராங்க. அது போக பாத்தீங்கன்னா 10 ஃப்ராக் ஆஃபர் இருக்கு. 10 ஃப்ராக் வாங்குனீங்கன்னா ஏதோ ஸ்பெஷல் ஆஃபர் இருக்காமா? அண்ணன் வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா கீழே தரேன், மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா ஆஃபர் இருக்கு. ஆமா கைஸ், ஃப்ராக்ல பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஃப்ராக் வெரைட்டியா இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா சிலிகான் ஃப்ராக். சிலிகான் ஃப்ராக்லயுமே எல்லா பிராண்டும் இருக்கு. இங்க பாருங்க, மொரிசோலாம் டாப்ல இருக்க மாட்டிருக்க. ஆனா இதெல்லாம் ஒரிஜினல் மொரிசோ தானா? ஒரிஜினல் மொரிசோ. கைஸ் சிலிகான் ஃப்ராக்ல பாத்தீங்கன்னா மொரிசோ மட்டும் கிடையாது. இங்க பாருங்க லுக்கானால பெரிய பெரிய ஃப்ராக் நிறைய பேர் தேடிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்காக ஸ்டாக் இருக்கு. அவுரி மீன் பிடிக்க விலை கம்மியான ஃப்ராக் தேடிங்கன்னா அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாத்தீங்கன்னா லுக்கானா.
லுக்கானாவோட சிலிக்கான் ஃப்ராக் ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரைடு செக்ஷன் இருக்கு. இது என்ன செக்ஷனு? இது பிரைட் லைன் செக்ஷன் பா. எல்லாமே ஒரிஜினல் தானே? எல்லாமே ஒரிஜினல் தான். இப்போ மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் வருது, எந்த கடைக்காரையும் என்னால் நம்ப முடியல. உண்மையா ஒரிஜினல் ஒரிஜினல் பீஸ் மட்டும் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கன்ஃபார்ம் தான். தொலைவி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதுக்காகவே. கைஸ் இங்க பாத்தீங்கன்னா பிரைடல் லைனுங்கிறது விரால் மீன் பிடிக்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல பாருங்க, அது மட்டும் கிடையாது, ஸ்வாட் ஃபிஷ். நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 ரூபாய்க்கு கீழே ஒரு பிரைட் லைன் வாங்குறீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்வாட் ஃபிஷ். அடுத்து பாருங்க என்னென்ன இருக்குன்னு. மெகாபி இருக்கு. மெகாபிலாம் விலை கம்மியான சைனீஸ் பிரைடு, அதுவுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப லோ பட்ஜெட் போறீங்க, 500 ரூபாய்க்கு கீழே பிரைட் லைன் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி செக்ஷன் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா பிரைட் லைன் 200 ரூபாயில ஆரம்பிச்சு 1500 ரூபாய் வரைக்கும் பிரைட் லைன் ஒரே செக்ஷன்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. 5 mm ல இருந்து 50 mm வரைக்கும் இருக்கு. உண்மையாவா? உண்மையாவே இருக்கு, எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இங்க பாத்தீங்கன்னா 5 mm ல ஆரம்பிச்சு, அதாவது அல்ட்ரா லைட் பிரைட்ல ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா 50 mm நீங்க பால் செட்டு போடுற பிரைட் லைன் வரைக்கும் ரெடி டு ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போலாம். ஆனா இது என்ன செக்ஷன்? இங்க என்னென்ன ஐட்டம் இருக்கு? இது வந்து சிங்கிள் லுக் பண்றவங்களுக்கும் பால் செட் ஐட்டம், வலை, அந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் இங்க இருக்கு. இது வந்து சிங்கிள் லுக் பிரதர், சைஸ் வரையா இருக்கு. உங்களுக்கு எல்லா சைஸும் இருக்கு, அவைலபிள் இருக்கு. சூப்பர். இது வந்து பாப்பப் பால் அந்த மாதிரி ஐட்டம்ஸு. இது ஃபீடரு. இப்போ எல்லாம் இது நம்ம வாழை மீன் பிடிக்கிறவங்களுக்குரிய ஸ்பூன்ஸு, எல்லா சைஸும் இருக்குது. 18லேருந்து 35 கிராம் வரைக்கும் இருக்குது. வாழை மீன் மாட்டுமாண்ணா? கண்டிப்பாக மாட்டோம். ஓகே, அடுத்த செக்ஷன் போகலாம். இது என்ன கயிறா இருக்குது? இது என்னென்ன? இது வலைக்கு போடுற மேக்கயிறு. வலை இருக்கா? வலை இருக்குது நம்மகிட்ட. எல்லா ஐட்டமும் இருக்கா? எல்லா ஐட்டமும் இருக்குது. வலை ரெடி டு ஸ்டாக் கூட இருக்குது. டைரெக்டாக நீங்கள் அப்படியே கொண்டே விடலாம். கைஸ் இங்கே பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து கட்டுவலை வந்து கட்ட தெரியாது. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா கட்டுவலை கட்டி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ நீளம்னா? இது வந்து ஒரு 60 அடி வரும் சார். 60 அடி. இது எவ்வளோண்ணா? இது 700 ரூபா. அப்படியே 700 ரூபா. அப்படியே நீங்கள் நேராக கொண்டே வலையை விடலாம், விட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துடலாம். ஆமாம், நல்லா இருக்குதுமா. ஓகே காய்ஸ், இப்போ வந்து முக்கியமான செக்ஷனுக்கு போகிறோம். முக்கியமான செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட் வந்திருக்காரு. இது வரைக்கும் நம்ம கூட இணைந்திருந்தது ராஜ்குமார்னா. இவர் வந்து ஜீவன் ஃபிஷிங் டேக்கர்ஸோட ஓனர். இப்போ இவரோட தம்பி வருவார், குட்டி புலி. வாங்க குட்டி புலி. ஜீவன் ஃபிஷிங் டேக்கர்ஸோட குட்டி புலி, சின்ன குட்டி. சார் நீங்கள் சொல்லுங்கள், ஜீவன் ஃபிஷிங் டேக்கர்ஸில் நாங்கள் எதுக்காக பொருள் வாங்கணும், என்ன காரணத்துக்காக இத்தனை டேக்கர் ஷாப்பை விட்டுட்டு இங்கே வரணும்? கைஸ், நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு A to Z சொல்லி கொடுத்துருவோம். அதாவது நிறைய டேக்கல் ஷாப்பில் எப்படின்னு தெரியாது. நம்ம டேக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரால் மீன் வந்து இப்போ தான் புதுசாக பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து A to Z, அதாவது என்ன ராடு வாங்கணும், என்ன ரீல் வாங்கணும், என்ன லைன் வாங்கணும், என்ன பிரைட் வாங்கணுங்கிறத உங்களுக்கு ப்ராப்பராக நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னா நம்ம டேக்கல் ஷாப் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கன்ஃபார்மாக சொல்லி கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக. நிறைய பேர் வந்து பிகினர்ஸை ஏமாற்றி ராட் ரீல் வைக்கிறாங்களாமே, அப்படி கிடையாது. உண்மையாக தானே? தாராளமாக நம்பி எடுக்கலாம். ஓகே கேஷ், அப்படி என்னென்ன விரால் மீன் பிடிக்க பிகினர்ஸ்க்கு வச்சுருக்காங்க, அதே மாதிரி ப்ரோ பிளேயருக்கு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இது என்ன செக்ஷன் சார்? ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங் ரீல், ஸ்பின்னிங் ரீல்னு நிறைய வச்சிருக்கோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங் ரீல் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு 5000 ரூபா பட்ஜெட்டுக்கு மேலே வரைக்கும், அதாவது 15000 ரூபா வரைக்கும் நம்ம ஸ்டாக் எடுத்து வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மாடல் வச்சிருக்கோம். ஒரு 1500 ரூபா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா லெசார்ட்லேருந்து கேம்ரி ரீல், டிமாண்ட் ரீல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் அதை பற்றி. நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1500 பட்ஜெட்டில் இது பண்ணுங்கள். இதோ நீங்கள் பெரிய பெரிய மீன் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா லுக்கானா பிராண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டகுகானா, பிரெடேட்ரு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷர்ஸ் கிங் ரீலு, அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பைட் காஸ்டிங் ரீலும் நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் ஒரு 10 கிலோலேருந்து ஒரு 15 கிலோ மீன் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம சீசன்லேருந்து மெககூடா ரீல் வச்சிருக்கோம். கேஸ்ட் கிங் பிராண்ட்லேருந்து ஸ்பேட்டகஸ் 2 ரீல் வச்சிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா டிசி ரீல் வச்சிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2500 ரூபாயிலிருந்தே இருக்குது நம்ம டிசி ரீல். கைஸ், நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ரீல் பார்த்தீங்கன்னா 500 சீரிஸ்லேருந்து 5000 சீரிஸ் வரைக்கும் நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 950 ரூபா வரும். கைஸ், நீங்கள் ஸ்பின்னிங் ரீலாக இருந்தாலும் சரி, பைட் காஸ்டிங் ரீலாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மக்கிட்ட A to Z நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ராட் கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கோம். நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா ராட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. லுக்கானா, டைவா அப்படிங்கிற எல்லா பிராண்டும் இருக்குது. டெட்லி அண்ட் ஹண்டி பிளாக் எல்லா ராட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா இருந்து ஆரம்பிச்சு நீங்கள் ஸ்னேக்கெட் பிடிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 500 ரூபா இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு 5000க்கு மேலே வரைக்கும் நம்மகிட்ட ராட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் பிடிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு A to Z ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த ப்ராடக்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து மேலே வந்து அண்ணன் வாட்ஸ்அப் நம்பர் போடுவார். ஸோ எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் நம்மகிட்ட வந்து வாங்கிக்கோங்க. கைஸ், இன்னைக்கு நம்ம சமையலை பார்த்தீங்கன்னா நடு கடையில் சமைக்க போகிறோம். லைட் இல்லை, மைக் இல்லை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நடு கடையில் சமையல் வீடியோ, அதுவும் அவுரி மீன் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு. கைஸ், இப்போ நம்ம சமைக்க போகிறோம். நடு கடையில் உட்காந்து இங்கே பாருங்க. வணக்கமா இப்படிதான் இருக்கு. கோல்டு வின்னது. அம்மா மீன் எங்க? என்ன அருணா மீன் கறிட்டு தான் அவர் கூட்டோனா தைன வாங்கி
Guys, மீனை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றேன்னு ஆர்வமா இருந்த அருணா பார்த்தீங்கன்னா டயர்ல படுத்து அங்கே உறங்கிட்டாரு. மீனை கழுவி போட்டு அந்த மனுஷன் போட்டு படுத்து தூங்குறாரு. இப்போ நமக்கு நல்லதுதான், நம்ம மீனை வறுக்கலாம் தான். ஒரு ஆளு குறைஞ்சிருச்சுப்பா, இருக்கிறத நம்மளே போடணும், சாப்பிடணும். மசாலா போடணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்குமார் கை பக்குவத்தில் சமைச்சு சாப்பிட போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ராஜ்குமாரன் சமையலை பார்க்க போறீங்க நண்பர்களே. போதும் விடு. ராஜ்குமாரா, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டில் சமைச்சது தானே? ஆமா, இது அதை விட டேஸ்டா இருக்கு. இது அப்டேட்டட் வெர்ஷன். Guys, நீங்க எதுலயும் அப்டேட் பார்த்துருப்பீங்க, இது சில்லி பவுடர்லயும் அப்டேட் பாருங்க. Guys, மீன் வறுக்கிற மசாலால பார்த்தீங்கன்னா இது வெர்ஷன் 2 பார்த்துக்கங்க. ஒன்றும் தட்டு எடுத்து ஆனால் எப்போ நான் சமைக்கிறது அடுப்பு பற்ற சொன்னா ஒண்ணுமே இல்லை, அப்படியே பரட்டி அப்படியே ஒண்ணும் பண்ணது அப்படியே பற்றி க்ளோஸ் பண்ணிட்டா. வேண்டாம். பத்த வேணாம். Guys, அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். அடுப்பு வையா சட்டி வையா. கரண்டி கரண்டி எல்லாம் இல்லை, எண்ணெயை ஊற்று. என்னையா என்னங்க கிஷோர் மசாலா பெட்ட போறோம். பாத்துக்கங்க, அவுரி மீன் துண்டு சூப்பரா இருக்கும். நல்லா போன்லெஸ்ஸாக இருக்கு. நான் எண்ணெய் ஊற்றலாமா? ஊத்துங்க, ஒண்ணுதான். அப்படியே போடணும். ஆனால் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்? நமக்கு எவ்வளவு தேவையோ ஊத்தி அடிங்க. வர கஸ்டமருக்கு எல்லாம் கொடுக்கலாம்ண்ணா. Guys, கஷ்டமா இங்கே வறுத்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் கஸ்டமர் வரல. எந்த கஸ்டமர் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வர கஸ்டமருக்கு மீன் கொடுப்போம். கொடுக்குறோம். மசாலா அடி பரட்டுன்னு காட்டுங்கண்ணா ஒரு மீனை வச்சு. பாத்துக்குங்க, மீனை இப்படிதான் மசாலாவில் பெறட்டும். நல்லா பவுடர் கொட்டி அழகா உள்ள போட்டு ஒரு உருட்டுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. வேற ஒண்ணுமே பண்ண தேவை, உடனே அப்படியே ஃப்ரை பண்ணலாம். பாருங்க எப்படி மசாலாவில் ஒட்டி இருக்குன்னு தெரியுங்களா? இந்த மசாலா எவ்வளோண்ணா கிலோ? கிலோ வந்து 400 ரூபா வரும். இங்கே உங்கள் ஜிஎம் மிஸ்ஸிங் டாக்ஸ் கிடைக்குமா? கிடைக்கும் வாங்கிக்கலாம். என்ன சொல்லிச்சான்னு பாருங்க. கையை வச்சு பாரு. கை சுட்டுச்சா? ஒத்து போய் இப்போ கை தான் போய் பாரு. ஐயோ, ஆனால் ஆள் கொஞ்சம் கம்மியாக. கைஸ், இப்போ மீன் துண்டை அடுக்கிட்டு இருக்காரு. நம்ம ராஜ்குமாரனை தான் வச்சுட்டு இருக்காரு ஒரு பீஸா. வைனா தெரிக்குதியா? கைஸ், இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. சும்மா கமன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இடிக்கணும். கைஸ், நம்ம சமையல் பாத்திரத்தெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டு வந்துட்டாங்க. பின்னாடி கிடக்கு பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு எல்லாமே. இடிக்கி தான். இங்கே வேறு அண்ணன் பரட்டிட்டு இருக்காரு. வச்சோம்னா தள்ளி விட்டோண்ணே. கொஞ்சம் தள்ளுங்க. கைஸ், அப்படியே படப்படன்னு அடிக்காச்சு. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மீன். இந்த மீனை எடுத்து இந்த மசாலாவில் போட்டு 2 பரட்டு, அப்படியே தூக்கி பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வச்சு 2 பரட்டு, அப்படியே வாயில் வைக்கிறோம். பெரி போடுறோம், திங்கிறோம். அவ்வளோதான் தாடி. கடை இழுத்து மூடுறோம். ஆமாம், இப்போதான் ப்ரொமோஷன் வீடியோ எடுத்து முடித்தோம். எப்படி அவசரமாக இதனால தான் எங்களை வேறு எந்த டேங்க் ஷாப்லேயும் உள்ளே விட மாட்டுறாங்க. ஏதோ தெரிஞ்சு பழக்கமான கடைக்கு மட்டும் தான் உள்ளே போக முடியுது. நீங்கள் சொல்லுங்க கைஸ், அடுத்த எந்த டேங்க் ஷாப்புக்கு போகலான்ட்டு. அந்த டேக்கிள் ஷாப்பில் போய் அந்த கடையில் உட்காந்து சமைக்கணும். ஆமாம், ஏஜே டேக்கிள்ஸுக்கு போய் ஒரு பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது கூட உட்காந்து சமைப்பான். அந்த ஆளு கூட தோற்று விடுற இன்னும் கொஞ்சம் அனந்து வாரணா வியாபாரம் பார்க்குற இடத்துல கொண்டு வந்து மீன் சமைச்சுக்கிட்டீங்க. உட்காரணும், உனக்கான இடத்த ஒதுக்கி வச்சிருக்கேன் தம்பி. அதில் கத்தி இருக்கு. கேமரா சார்ஜ் இருக்கா? ஆமாங்க ஐயா. நீ தானே கழுவிட்டு இருந்த கொஞ்ச நாள் என்ன நானே. டேக்கிள் ஷாப்போட நடு மத்தியில் உட்காந்து இங்கே மீன் வறுத்துட்டு இருக்கோம். டேக்கிள் ஷாப்போட ஓனர் தான் இங்கே மீன் வறுத்து கொடுத்துட்ருக்காரு. ஆனால் கடை ஓப்பனில் தான் இருக்குது. கஸ்டமர் எதுவும் வந்தாங்கன்னா வந்தாலும் அண்ணன் வறுத்து தருவார். டேக்கிள் ஷாப் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஒரு வேளை கஸ்டமர் வந்தால் இதை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. வரட்டு அவங்களுக்கு ஒரு மீனை கொடுத்து தாட்டி விட்டுருவோம். இதை எடுத்து எதில் போடுவேன்? இன்னொரு தட்டி எடுத்துருவோம். ஆள் பொறுத்தவங்க ஆயில் போட்டு வேண்டியது. தட்டி விடு. ஃபர்ஸ்ட் கொடுங்கப்பா. நீ எண்ணெயை தட்டி விட்டு மேலே ஊத்துறதுக்கு அந்த தொடையில ஊத்துறது. கிட்ட வந்து ஏய் அதெல்லாம் அந்த நாவல வந்து போகும்போது தொடையில ஊத்துறாங்களா? வந்துருச்சுண்ணா. வந்துருச்சா? வந்துருச்சு. காய்ஸ், மீன் பார்த்தீங்கன்னா கமன்னு ரெடி ஆயிடுச்சு. எடுத்தா தட்டு கட்டுங்கடா. இருங்கப்பா, ஒரு தட்டு தான்ப்பா இருக்கு. அடிச்சுக்காதீங்கப்பா. சீக்கிரம் பாட்டு மட்டையில் இன்னைக்கு பருவர். ஓ எனக்கே கட்டி விட்டுருப்பாங்க. அச்சோ, பரவாயில்ல, நீ அதில் எடுத்துக்க, நான் இதில் எடுத்துக்கிறேன். ஆளுக்கு பதியா உடச்சுக்கிட்டீங்க. பாதி நீ உன் கூட சகவாசம் அது சின்ன மாதிரி எனக்கு வேணாம். சுத்தலாமா?
எனக்கு சிறுசு வேணாம், எனக்கு பெருசு எடு. நான் சிறுசு தான் தருவேன். சிறுசு வேணா நீ தின்னு. உனக்கு அதான் எனக்கு வேணாம், பெருசு இவர் கூட வேணாம். அதான். எனக்கு வேணாம், நான் பெருசா வச்சிருக்கேன், தட்டு நிறைய வச்சிருக்கேன். அது என் பங்கேடு மரியாதையா நீ அதான் சாப்பிட. நீ வச்சுக்கணும் அப்படியே கை இருந்தா தட்டு இல்ல. மொத்தமா தட்டி விட்டு போயிருவேன். எம்டெல் பண்ண மாதிரி. ரெண்டு தட்டு பண்ணா ஆளுக்கு பாதி பாதி. ஆளுக்கு பதிலாக வேணாம், இந்த அருணா பங்கு தான். நான் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட். அப்படியே நீ தானே சீஃப் கெஸ்ட். சாப்பிடுங்க. யொட்டா யொட்டா. அது திருப்பி கொடுங்க, அது ஒன்று எடுத்து கொடுங்க. காய்ஸ் மீன் வந்துருச்சு. பெரி பெரி அப்படியே லைட்டா தூவிக்கிங்க. நான் தட்டு விட்டு கைஸ் ஒண்ணுமே தர மாட்டேங்கிறாங்க, வேடிக்கை பார்க்க வர்றாங்க. நம்ம அருணா பங்க போட்டுட்டு இருக்கோம். அருணாங்க பங்கு கொடுத்துருக்காங்க. அரை தட்டு அதுல இத்துணுண்டு பிடிச்ச எனக்கு எத்தனை பிடிக்காது அவங்களுக்கு எவ்வளோ பாருங்க. இதுல வேற 24,000 ரூபாய்க்கு ரீலுக்கு வாங்கி தரேன்னாங்க. ஏன்னா சொல்ல பொரியா சாப்பிட்டுக்கிறியா? 24,000 ரூபா ஒத்தா இல்லையா இதுக்கு? சாப்பிடு, நீ பிடிச்ச மீனை நீ சாப்பிடுன. ஏய் என்ன மக்களே, மீன் நல்லா அருமையா வெந்திருக்குது, சூப்பரா இருக்கு. ஏதோ ஒரு பொடியை தூவி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொல்றேன்ல. ஆனா மீனை மட்டும் தர மாட்டேங்கிறானுங்க. நல்லா பெரிய வாயை கடிச்சுக்காரன மக்களுக்கு. இதை வச்சு பெரிய வாயா கிடைக்கணுமா? இருக்கிறே மீனோட கடைசி வால் பகுதியை கொடுத்துருக்காங்க. மக்களே நானே கம்மனு செவனையும் சாப்பிட்டுருக்கீங்க. அவங்க பாருங்க எங்கடா இவருக்கு எங்கடா கொடுக்கல? நான் வறுத்து மீது இது எனக்கு தான் பூரா. நம்ம ரெண்டே சாப்பிடுவோம். நான் டெய்லியும் சாப்பிடுவேன். நீங்க தான் ஏதோ புதுசாக சாப்பிட்ற மாதிரி கேட்குறீங்க. நாங்களும் புதுசு எங்க கடைசியா மீன் சாப்பிட்டு பல மாசம் ஆகுது. காய்ஸ் மீன் நல்லா வெந்திருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கேவலமான மீனை தாடி சமைப்பான்னு. தாடி சமைக்கல, ராஜ்குமார் தான் திட்டுறான். தாடி நீ சமைக்கலன்னு தெரியும், ஆனா ராஜ்குமார் திட்டுறான். சொல்றேன் மீன் நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்கு. அவுரி மீன் சும்மா முறுமுறுன்னு ரெடியாக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனை வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கே ஒன்றும் கொடுக்கல. அவர் தட்டு காலியாக இருக்கு பார்த்துக்கிங்க காய்ஸ். இது தட்டா திருவோடு மாதிரி இருக்குது. இந்த முருகா உட்காருங்க. முருகா கம்மியா மீனை பார்த்தீங்களா? நம்மளுக்கு தான் இல்லை படா பீஸ். எப்படி ஆவி பறக்குது. ஆயில போடு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆவி பறக்கும். காவிரி ஆத்து மீன் காவிரி ஆத்து மீன் தான். மனுஷன் வாங்கினா இவ்வளோ பெருசு இருக்கு ஓப்பன் ஆகும். இன்னும் 10-16 கிணறு ரூம் மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. எனக்கு ஓப்பன் ஆகும். மீனை மீனை பார்த்து கூட மாதிரியே தான் என் பங்கு பாதியை பாருங்க, நீங்க கூட நம்பி பின்னாடி வந்து திருவோட்டில் சாப்பிட வச்சாங்க. ஆட்டோருக்கு பாதி பாதி கொடுத்துருக்கா. நீ சொன்னா ஆளுக்கு பாதி பிடிச்சோம், ஆளுக்கு பாதி சாப்பிடணும். அதில் மசாலா தான் எல்லாம் ஆவி குறைக்குதப்பா மீன். 2 பேர் சேர்ந்து பிடிச்ச ஒரு மீன் பார்த்தீங்களா? கடைசியில் என்ன ஆவி பிடிச்சுன்னு ஆளு 2 பேரும் சேர்ந்து பிடிக்கல, ராகு தான் மீனை பிடிச்சிச்சு. இந்த நாய்க்கு அங்கேயே திருப்புங்க, அவர்கிட்ட திருப்பிருக்கலாமே. ஏய் மேலே உட்காந்து நைஸா முடிச்சுட்டு இருக்கான் அவன். இங்க 2 பேர் பாருங்க. கேமராமேன் அதிசயமா இன்னைக்கு முன்னாடி சாப்பிட்றான். இது அப்படியே 2 ஒன்றா சேர்த்துக்க, வேலை முடியாது. காய்ஸ் உள்ள விட்டு ரவுண்டு கட்டிட்டு இருக்காங்க. என்னப்பா பாக்குற? பீஸ் 3 பீஸ் சாப்பிட்டுருக்கு. நீ தான் மரியாதை ஓடி போயிரு. மீன் வறுத்த ஆளுக்கே இங்க 1 பீஸ் தான் கொடுத்தாங்க. பக்கத்தால வெளியே கறிக்கடை இருக்கு, வெட்டி வெட்டி போய் எலும்பு துண்டு இருக்கு, போய் எடுத்துட்டு வந்து சாப்பிடு. வழி இல்லைங்க. கடிச்சாயிடா, வாயோட கடிச்சாயிடா. எப்பா மனுஷனை கடை. அருணா கொஞ்சம் ஊட்டுங்கடா. தப்பு இருக்கிறத தூட்டிடுறான். அதுக்குண்ணா எரிக்கி விடாதீங்க மேலே. வேணுமே பண்ணுறேன். எனக்கு ஒன்று சட்டி மேலே பாருங்க. என்ன பையனை போடா? அப்படியே மசாலா ஊத்து, மசாலா போடு. அவ்வளோதான் உச்சலம்பட்டி. இது காண்டி தம்பி கிடையாது, கேமரா பண்ணு ஃபர்ஸ்ட். தம்பி காண்டி கேமரா தம்பி காண்டி. நான் சாப்பிடுறேன். நீ வாயில வச்சுட்டு அண்ணா. நான் சாப்பிடுறேன். சின்ன பசங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? ஊதிட்டு குண்ணா நான் கூட எடுத்துக்கோங்க வேணாங்க. அண்ணா ஆசிங்கண்ணா. நான் அவருக்கு தான் சாப்பிட்றேன். எனக்கு சூடாரியா
என்னப்பா டெய்லி சாப்பிட்ற நீங்கள் எதுக்கு மீன் மேலே பங்கு வருது? மீனை பார்த்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது கட்டு. டெய்லி மீன் சாப்பிடுவேன் 10 பைட்டுக்கு. வேகட்டும் நல்லா மொறு கிறிஸ்பியா. அந்த ஒரு பீஸ் என்ன? இந்த ஒரு பீஸா எடுக்கலாம். இந்த ஒரு பீஸ் தானே? இந்த ஒரு பீஸ் தானே? ஆமாம். இங்கிட்டு மரியாதை இங்கே வச்சு கொண்டுருவோம். அதோட எனக்கு அந்த பீஸ் எடு. இதா இந்த பீஸ் தானே? இது போய் மரியாதை இங்கி வாங்கி போட்டுக்கலாம். அப்படியே வீட்டுக்கு போகணுமா இல்லை? நானே கை விட்டு எடுத்துப்போம் பார்ப்போம். மண்ணெண்ணெய் போட்டு இல்லை எனக்கு தர மாட்டேங்க. அண்ணன் கோவப்பட்டாரா? அண்ணனுக்கு கொடுக்கலாம். பெரிய கொடுங்க எனக்கு கொஞ்சம். காய்ஸ் மீன் ரெடி ஆயிடுச்சு. பின்னாடி அவருக்கு காட்டுறா. ஐயா போடுங்க. அவனை காட்டுறான். ஐயா காலில் விழுந்து ஒரே ஒரு சொட்டு. காய்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. வறுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்போ இருக்குன்னு தெரியல. வேறு கடப்பில் வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க. அது கடைக்காரே கொளுத்திட்டு இருக்காரு. எனக்கு இதுக்கு சம்மந்தம் தெரியல. அவ்வளோதான். இப்போ தொட்டையில் என்ன தெரிச்சு விழுக ஓடி வரேன்ட்டு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஹை பாயிண்ட் இருக்கும், அதையும் போட்டுருங்க. பாய் காய்ஸ். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்க. ஒரு அப்படியே நம்ம டேக்கல்ஸ் பாருங்க. சொல்றா. பாய் காய்ஸ், நம்ம டேக்கல்ஸ் பார்த்துங்க. ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்ம டேக்கல்ஸில் எல்லா ப்ராடக்ட் இருக்குது, வாங்கிக்கோங்க. அப்புறம் மீன் பிடிச்சி நெக்ஸ்ட் டைம் இதோட பெரிய மீனாக பிடிக்கிறேன். இது அந்த 24,000 ரூபா. அந்த 23,000 ரூபாய் வாங்கிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.